என்னுடைய பேர் ராசிங் முகமது குவாதிர் கான். நான் மன்னாரை சேர்ந்தவன். கடந்த 35 வருஷமாக கொழும்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி இதே அல்லஸ்க தூசண கமிஷன் லஞ்ச ஊழ விசாரணை ஆணைக்குழுவில் வந்து அப்போதைய அமைச்சராக இருந்த ரிஷாட் பதூதீன் அவர்களுடைய ஊழல் சம்பந்தமான பல விடயங்கள், முக்கியமாக யுத்தத்திலே இடம்பெயர்ந்து சொல்லனா துயர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தமிழ் மக்கள், அந்த சகோதரர்கள் அந்த அகதி முகாம்களே வாழ்ந்து கொண்டிருந்த போது அந்த நிலையை வைத்து அப்போதைய அமைச்சராக இருந்த ரிஷாத் பதூதீனும் பசில் ராஜபக்ஷ அவர்களும் அங்கே செஞ்ச பலவிதமான ஊழல்கள் சம்பந்தமான பல தகவல்களை நான் இங்கே கொண்டு சமர்ப்பித்தேன். அதன் பிறகு அன்றிருந்த டைரக்டர் ஜெனரல் அவர்கள் என்னை அழைத்து சொன்னார், ஏலும் என்று சொன்னால் அவருடைய வர்க்கம், அவருடைய சொத்துக்கள் சம்பந்தமான ஆதாரங்கள் ஏதாவது திரட்ட இயலுமெண்டா செய்தாங்க என்று வந்து சொன்னார். அதன் பிறகு பாரிய முயற்சிக்கு மத்தியிலே அவருடைய மன்னா தீவிலே இருந்த 4550 ஏக்கர் சம்பந்தமான 79 டீட் சம்பந்தமான சகல தகவல்களும், அதே நேரத்திலே கொழும்பிலே இருந்த பல அவருடைய சொத்துக்கள் சம்பந்தமான ஆதாரங்களையும், புத்தளத்திலே இருந்த பல சொத்துக்கள் சம்பந்தமான சில ஆதாரங்களையும் நான் கொண்டு வந்து சமர்ப்பித்தேன். அதே நேரத்திலே 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து அகதிகளாக வாழ்ந்த எங்களுடைய முஸ்லிம் வடமாகாண முஸ்லிம்களை பாவித்து சகல அரபு நாடுகளிலுமே அவர் செய்த அந்த மக்களை விற்று, அந்த மக்களை ஏமாற்றி, அந்த மக்களுக்காக பெறப்பட்ட பல கோடி ரூபாய் பெருமையான பல ஊழல் சம்பந்தமான தகவல்களையும் நான் இங்கு கொண்டு சமர்ப்பித்தேன். ஆனால் அது சம்பந்தமாக 2-3 தடவைகள் எனக்கு அழைப்பிதழ் வந்தது. நான் இங்கே வந்து அது சம்பந்தமான தகவல்களை திரும்ப நான் அவர்களிடம் பதிவேற்றம் செய்து சென்றேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அவரை ஒரு தடவையாவது, இந்த 10 வருஷத்திலே ஒரு தடவையாவது அவரை அழைத்து விசாரணை செய்ததால எந்த ஒரு தகவலும் இல்லை. எனவே கடந்த அரசாங்கத்திலே அமைச்சராக இருந்த ரிஷாத் பதூதீனை சந்திரிகா முதல் கொண்டு மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் அவரை பாதுகாத்ததான பல தகவல்கள் எங்களுக்கு தெரிந்ததால் எங்களுக்கு அந்த அரசின் மீது, இந்த விசாரணை மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று இந்த நாட்டிலே லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம், ஊழல்வாதிகளை நாங்கள் சிறையில் அடைப்போம் என்று சொல்லி வந்ததுக்காக வேண்டி இந்த நாட்டு மக்கள் அனைவரும் 175% மேற்பட்ட மக்கள் இன்றைய அரசை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாங்களும் இந்த அரசை நம்புகின்றோம். இது போன்ற ஊழல்வாதிகளுக்கு எதிரான விசாரணையை இந்த லஞ்ச ஊழல் திணைக்களம் செய்ய முடியாது போனால், ஜனாதிபதி அவர்களை நீங்கள் தயவு செய்து இதற்காக ஒரு ஆணைக்குழு அமைத்து இந்த விசாரணை கூடிய விரைவிலே முடித்து இந்த நாட்டிலே கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை மீண்டும் இந்த நாட்டுக்கு கொண்டு வருமாறு உங்களை தயவோடு கேட்பதோடு, புதிதாக அவர்களால் கொழும்பிலே வாங்கப்பட்ட பல சொத்துக்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த லஞ்ச ஊழல் திணைக்களத்துக்கு மிகவும் அருகாமையிலே டொரிங்டனிலே 120 பர்ச்சஸ் காணி ரிஷாதுடைய தம்பிയുടെ பேரிலே இருக்கின்றது. அதனுடைய பெறுமதி இப்போது குறைந்தது 200 கோடிகளுக்கு மேல். எனவே கொழும்பிலே அவர்களுடைய காணி பெறுமதிகள் கிட்டத்தட்ட 1200-1500 கோடிகளுக்கு பெறுமதியான காணிகள் கொழும்பிலே மட்டும் இருக்கின்றன. எனவே எந்த தொழிலும் செய்யாத 90ஆம் ஆண்டு அகதி முகாமிலே இருந்து வந்து கொழும்பிலே படித்து எந்த தொழிலும் செய்யாத ஒருத்தருக்கு இப்படியான சொத்துக்கள் எங்கிருந்து வந்தது என்ற விசாரணையை மிகவும் அவசரமாகவும் சரியான முறையிலே இந்த விசாரணையை செய்து அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் தாழ்மையாக இன்றைய ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.